தொட்டில் மேலே முத்து மாலை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏரியல் யோகா ப்ராக்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். இது இப்போது சென்னையில் கூட இந்த மாதிரி யோகா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க. அதாவது நம்ம குழந்தைங்களாகவே மாறி ஒரு தொட்டிலில் தாலாட்டு பாடுற மாதிரி ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் நம்மளுக்கு இதில் ரொம்பவே அழகாக இந்த விஷுவல்ஸில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இந்த யோகா பயிற்சி மூலமாக நம்ம பாடியை ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்க முடியுன்றது இந்த பயிற்சி நம்மளுக்கு சொல்லித்தருது. இது முதலாக ஆன்டிகிராவிட்டி அப்படின்னு யூஎஸ்ல தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா ஏரியல் யோகான்னு சென்னையிலேயே பல வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணா நகரில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா ரொம்பவே இதோட சிறப்பு அம்சம் என்னென்னா, ஒரு நார்மலான யோகா நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ் 60 மினிட்ஸ் மணிக்கணக்கில் பண்ணும்போது இது வெறும் ஒரு ஷார்ட் டைம் 5 to 10 மினிட்ஸ் பண்ணாலே அதுக்கு உண்டான ஒரு பலன் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏர்லியே பார்த்திங்கன்னா காத்தோட்டமாக ஏர்லியே ஸ்விங் பண்ணும்போது குழந்தைங்களாட்டும் இதில் அவ்வளோ அளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. பாடி ஸ்ட்ரெச் அந்த அளவுக்கு சூப்பராக மெயினாக பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கெலாம் பாடி ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கும் மைண்ட் ரிலாக்ஸேஷன் காமான ஒரு அட்மாஸ்ஃபியரில் பண்ணும்போது அந்தளவுக்கு இதில் ஒரு பெஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உடம்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இது மூலியமாக உங்களுக்கு சரியாகுன்றது சொல்கிறாங்க. ஒரு தாலாட்டு போல் தொட்டிலில் நம்மளையும் இந்த வயசில் அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் அவுட்டும் ஒரு என்ஜாய்மெண்ட்டும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் கிடைக்கும்போது நம்மளும் இது ஏன் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இதை பற்றின வீடியோஸ்லாம் நிறைய ஃப்ரீயாகவே யூடியூப்பில் எக்கச்சக்க பேர் போட்டிருக்காங்க. நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைனா டேரெக்டாக இந்த மாதிரி யோகா கிளாஸஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை வீட்லேயே பார்த்தீங்கன்னா, ஆனால் ரொம்ப சேஃப்டி ரொம்ப ஃபஸ்ட்டுங்க. கீழெல்லாம் ப்ராப்பராக அந்த குஷன் மேட்ஸ்லாம் போட்டுட்டு மேலே அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான துணியில் நீங்கள் இந்த தொட்டியில் செஞ்சுட்டு இது மூலயமா நீங்கள் வீடியோஸ் பார்த்து கூட நீங்கள் யோகா வீட்லேயே பயிற்சி பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ்ஸு மெயினாக ரிலீஃப் ஆகும். ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, பபாய்.